வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 9. ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது கோணம் காண்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். 80 டிகிரி 60 டிகிரின்னு 2 கோணம் கொடுத்துட்டாங்க. மூன்றாவது கோணம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 கோணம் கொடுத்துட்டாங்க. மூன்றாவது கோணம் கண்டுபிடிக்கணும். கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு நமக்கு டெஃபினேஷன் இருக்கும். அப்போ 2 கோணம் கொடுத்துட்டாங்க. மூன்றாவது கோணம் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது கோணத்தை நான் தெரியாது, அதனால் அது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மூன்றாவது கோணம் எக்ஸ். மூன்றாவது கோணம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ 80 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் மூன்றாவது கோணம் எக்ஸு ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கணும்? 180 டிகிரி. இப்போ 180 டிகிரி இருக்குது. இந்த 80ஐயும் 60ஐயும் கூட்டினோம்னா 0, 140 கிடைக்கிது. 140 எக்ஸு 140 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இந்த 140 இந்த பக்கத்து வரும்போது மைனஸ் 140. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140. 180ல் 140 போச்சுன்னா மீதி எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். 180 140 கழிச்சோம்னா 0, 8ல் 4 போச்சுன்னா 4, 1 போச்சுன்னா 0. அப்போ 40 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. இப்போ மூன்றாவது கோணம் என்னது? 40 டிகிரி. ஃபஸ்ட்டு கணக்கோட மூன்றாவது கோணம் 40 டிகிரி. 40 டிகிரி. இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இந்த மூணுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 180 டிகிரி வரும். இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போட்டது ரைட்டு. அதே மாதிரி 2வது கணக்கு 75 டிகிரி 35 டிகிரி. இதில் மூன்றாவது கோணம் தெரியலை. மூன்றாவது கோணம் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். மூன்றாவது கோணம் எக்ஸு. மூன்றாவது கோணம் எக்ஸு நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னே வச்சுக்குவோம். இங்கே 2 கோணம் கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். 75 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி ப்ளஸ் எக்ஸு, மூன்றாவது கோணம் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறோம். 180 டிகிரிக்கு 3 கோணமும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 75ஐயும் 35ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 75 35 கூட்டினோம் 0, மேலே 1, 10 11 110 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 110 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மைனஸாக மாறிடும். 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. 180ல் 110 போச்சுன்னா மீதி எவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். 180 டிகிரி 110 டிகிரி 0, 8ல் 1 போச்சுன்னா 7, 70 டிகிரி. 70 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. மூன்றாவது கோணம் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. மூன்றாவது கோணம் 70 டிகிரி. இதுக்கு ரைட்டுன்னா 3 கோணங்களையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வந்துச்சுன்னா ரைட்டு. அடுத்து பாருங்கள், மூணாவது கணக்கு 52 டிகிரி 68 டிகிரி. மூன்றாவது கோணம் நமக்கு தெரியாது. மூன்றாவது கோணம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 52 டிகிரி 68 டிகிரி ப்ளஸ் பண்ணுவோம். 60 டிகிரி ப்ளஸ் மூன்றாவது கோணம் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி.
இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுவோம். 52 டிகிரி, சாரி இந்த இடம் 68 டிகிரி இந்த இடத்துல வரும். 68 டிகிரி 52 டிகிரி ரெண்டு கூட்டினா 0, மேலே 1 போட்டோம்னா 6 5 11 12 120 எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 120 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 120, 180 டிகிரி மைனஸ் 120 ஈக்குவல் டு 180ல் 120 போச்சுன்னா எவ்வளவு? 0. 8ல் 2 பித்தனா 6, 0. 60 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. மூன்றாவது கோணம் வந்து 60 டிகிரி. மூன்றாவது கோணம் 60 டிகிரி. அடுத்து நாலாவது கணக்கு பாருங்கள். நாலாவது கணக்கு 50 டிகிரி 90 டிகிரி. மூன்றாவது கோணம் தெரியல. மூன்றாவது கோணம் எக்ஸு. இது ரெண்டுத்தையும் கூட்டுவோம். 50 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 50யும் 90யும் கூட்டினோம்னா 140 டிகிரி எக்ஸு ப்ளஸ் 180 டிகிரி. இந்த 140 அங்கிட்டு போகும்போது மைனஸில் வந்துடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி ஈக்குவல் டு 180ல் 140 போச்சுன்னா மீதி 40 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. மூன்றாவது கோணம் வந்து 40 டிகிரி. மூன்றாவது கோணம் வந்து 40 டிகிரி. அடுத்து அஞ்சாவது கணக்கு. இதை சரியாக கண்டுபிடிக்கணும்னா மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி வரணும். அஞ்சாவது கணக்கு 120 டிகிரி 30 டிகிரி. மூன்றாவது கோணம் கொடுக்கல. மூன்றாவது கோணம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். மூன்றாவது கோணம் எக்ஸு 120 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் வந்து 150 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 150 அங்கிட்டு போகல மைனஸாக மாறிடும். இப்போ 180 மைனஸ் 150 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 180ல் 150 போச்சுன்னா 30 டிகிரி. இப்போ மூன்றாவது கோணம் கண்டுபிடிச்சாச்சு. மூன்றாவது கோணம் ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்து வந்து ஆறாவது கணக்கு. ஆறாவது கணக்கு பாருங்கள். 55 டிகிரி 85 டிகிரி. மூன்றாவது கோணம் இல்லை. மூன்றாவது கோணம் ஈக்குவல் டு எக்ஸு. மூன்றாவது கோணத்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அடுத்து இந்த ரெண்டு கோணத்தையும் எடுத்து எழுதுவோம். 55 டிகிரி ப்ளஸ்ஸு 85 டிகிரி ப்ளஸ்ஸு 85 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 55 85 கூட்டினோம்னா 85 55 0 1 140 டிகிரி. 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஈக்குவல் டு இந்த 140 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 140 180 டிகிரி மைனஸ் 140 ஈக்குவல் டு 180ல் 140 போச்சுன்னா மீதி 40. எக்ஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. மூன்றாவது கோணம் ஈக்குவல் டு 40 டிகிரி. எப்படின்னு கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு கோணமும் இந்த ஒரு கோணமும் மூணுத்தையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வரணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்